ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு சக்தி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன வார்த்தை போதும் ஒரு உறவை உருவாக்கவும் முடியும், அதே வார்த்தை அதை உடைக்கவும் செஞ்சிடும். இன்னைக்கு அந்த வார்த்தைகளோட சக்தியை பத்தி ஆழமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இனிய உழவாக இன்னாத கூறல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சிம்பிளா சொல்லணும்னா இதோட அர்த்தம் என்னன்னா, பேசுறதுக்கு இனிமையான வார்த்தைகள் எவ்வளவு இருக்கும்போது எதுக்கு நாம கஷ்டப்படுத்துற மாதிரி கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அது எதுக்கு சமம்னா, நல்ல பழுத்த இனிப்பான பழம் கையில இருக்கும்போது அதை விட்டுட்டு புளிப்பான காயை பறிச்சு சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப சிம்பிளான ஒரு உருவகம் இல்லையா? ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பொருந்துன்னு பாப்போமா? சரி வாங்க, இதை ஒரு சின்ன கதை மூலியமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு அப்பா, அவரோட பையன் அருண், அப்புறம் ரொம்பவே பரபரப்பான ஒரு காலை நேரம். இவங்கள சுத்தி தான் இந்த கதை. காலையில ஒரே பரபரப்பு. அப்பா ஆபீஸ்க்கு கிளம்பணும், பையன் ஸ்கூலுக்கு கிளம்பணும், டைம் வேகமா ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலை நேரம் தான் இது. அப்படி ஒரு அவசரத்துல திடீர்னு ஒரு சின்ன சத்தம். கையில இருந்த பால் டம்ளர் தவறி கீழே சிந்திடுச்சு. அவ்வளவுதான், அந்த காலை நேரத்தோட மொத்த டென்ஷனும் அந்த ஒரு நிமிஷத்துல வெடிச்சது. உடனே அப்பா கோபத்துல கத்துறாரு, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உன்னாலதான் இப்போ லேட் ஆகுது. இதுதான் அந்த நேரத்துல அவர் தேர்ந்தெடுத்த அந்த பழுக்காத காய். சிந்தின பாலை ஒரு துணியை வச்சு சுலபமா தொடச்சிட்டாங்க. ஆனா அப்பா பேசின அந்த வார்த்தைகள், அதனால அருண் மனசுல ஏற்பட்ட காயத்தை அப்படி தொடச்சிட முடியுமா? அருணோட முகம் வாடி போச்சு. தலை குனிஞ்சுக்கிட்டான். அந்த ரூம்ல ஒரு மாதிரி கண்ணமான அமைதி. அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தின வலி அந்த இடத்துல அப்படியே தங்கிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பா அமைதியா இருக்கிற அருணை பாக்குறாரு. அப்பதான் அவருக்குள்ள ஒரு மாதிரி ஊர்த்த ஆரம்பிக்குது. அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. ச்சே, நாம இதை வேண மாதிரி சொல்லிருக்கலாமே. அந்த நிமிஷம் அவர் உணர்றாரு, அவருக்கு முன்னாடி வேற ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னு. இங்க பாருங்க, 2 வழிகள். ஒன்னு அந்த பழுக்காத காய், அதாவது கடுமையான வார்த்தைகள், அது இதயத்தை கனமாக்கிடும். இன்னொன்னு பழுத்த கனி, அன்பான வார்த்தைகள், அது உடைந்த இதயத்தையும் ஒட்ட வச்சிடும். அப்போ அப்பா அந்த பழுத்த கனியை தேர்ந்தெடுக்கிறார். அவர் சொல்றாரு, சாரிடா அருண், அது தெரியாம நடந்ததானே. நாம ஒரு டீம். இனிமே இந்த மாதிரி அவசரமான நேரத்தை நம்ம ஒன்னா சமாளிக்கலாம். இதுதான் அந்த மேஜிக் மொமெண்ட். அப்பா இப்படி சொன்னதும் அருணோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை. அந்த கார்ல இருந்த கனமான சூழல் மாறி அந்த உறவும் மறுபடியும் இணைஞ்சிடுச்சு. பாத்தீங்களா அந்த இனிப்பான பழத்தோட சக்திய? சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பால் சிந்துன அந்த சம்பவம் மாறவே இல்ல. ஆனா அந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தின வார்த்தைகள் அது எல்லாத்தையுமே மாத்திருச்சு. நாம மத்தவங்களுக்கு கொடுக்கிற பரிசுலயே ரொம்ப சக்தி வாய்ந்தது எது தெரியுமா? நம்ம வார்த்தைகள் தான். அது ஒருத்தரை காயப்படுத்தவும் செய்யும், குணப்படுத்தவும் செய்யும். அப்போ இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு எந்த பழத்தை கொடுக்க போறீங்க? புளிப்பான காயா இல்ல இனிப்பான கனியா? யோசிச்சு பாருங்க. இந்த தேர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கையில தான் இருக்கு.